டீச்சர்ஸ், இப்போ நம்ம திறன் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எம்எஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 இதை டச் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு மேலே நல்லா இது பண்ணிட்டான்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு திறன் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளூ கலரில் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை டேக் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்மளோட கிளாஸ் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இதை கொஞ்சம் இது பண்ணி நான் ஆல்ரெடி பண்ணதுனால இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம டேக் பண்ணுறோமோ அவங்களுக்கு எஸ் கொடுங்க. இப்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நோ கொடுத்துருங்க. அப்போ நம்ம கிளாஸில் 37 பேர் இருந்தாங்கன்னா 37 பேர்த்துக்கும் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்கள் நான் நோ கொடுத்துருக்கேன். சப்போஸ் அது எஸ் வேணும்னா இந்த ஆக்ஷனில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே எஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பொண்ணு நல்லா படிக்கிறதுனால நான் வந்து மறுபடியும் அதை டச் பண்ணி நோ ஆக்கிட்டேன். ஸோ இப்படியே நீங்கள் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட கிளாஸில் இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணி லிஸ்ட்டு வச்சுருப்பீங்கல்ல. அப்போ அந்த லிஸ்ட் எடுத்து அதை பண்ணுங்கள். இப்போது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 3க்குமே நீங்கள் வச்சுருப்பீங்க. அது 3லேயுமே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா படிப்பா, மற்ற 2 சப்ஜெக்ட் வந்து படிக்க மாட்டா அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டு எடுத்துருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் அவன் நல்லா இருப்பான், இன்னும் 2 சப்ஜெக்டில் மோசமாக இருப்பான். 2 சப்ஜெக்டில் நல்லா இருப்பான், ஒரு சப்ஜெக்டில் மோசமாக இருப்பான். அந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அசஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எக்ஸாம் மார்க் என்ட்ரின்னு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஃபில்டர்ட் பை அசஸ்மெண்ட் நேம்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பேஸ் லைன் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ ஓகே. இதில் போயிட்டு நீங்கள் எந்த கிளாஸ்க்கு இந்த பேஸ் லைன் டெஸ்ட் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தா இப்போது நேமெல்லாம் நிறைய டிஸ்பிளே ஆகும். இதில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கிளாஸில் நம்ம யாருக்கு வந்து கொடுத்துருந்தோமோ அவங்களோட நேம் லிஸ்ட் மட்டும்தான் இது டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸ் மார்க் என்ட்ரு பண்ணணும், அப்புறம் இங்கிலீஷ் மார்க், அப்புறம் தமிழ் மார்க் என்ட்ரு பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இவன் பார்த்திங்கன்னா மேக்ஸ் நல்லா படிப்பான், மற்ற 2 சப்ஜெக்ட் படிக்காதனால அது வந்து ரெட் ஆகிருக்கு. அப்போ அவனுக்கு வந்து அந்த திறன் அசஸ்மெண்ட்டு தேவையாக இருக்கிறதுனால எஸ்ன்னு அதுவே வந்துடும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த பொண்ணு பார்த்திங்கன்னா 2 இதில் நல்லாயிருக்கு, தமிழில் மட்டும் அவள் வீக்காக இருக்கா. ஸோ அதுக்கும் அசஸ்மெண்ட் தேவைன்றதுக்கு எஸ் வந்துடும். சப்போஸ் 3மே வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இப்போ இந்த இதில் பாருங்கள் 3மே வந்து ஒரே இது வாங்கியிருக்கா. ஸோ அதுவே காமிச்சிரும், அதுக்கு வந்து எஸ்ஸா நோவான்றதை காமிச்சிடும். ஸோ இந்த பொண்ணு 3மே எபோவ் 17 வாங்கினதுனால எஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸையும் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் மார்க்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சேவ் ஆகிடும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.